திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட மரணத்தின் எல்லையை தொட்டுவிட்டு திரும்பியவர். மாற்று அறுவை சிகிச்சை என்பது என்ன? என்னுடைய கிட்னி இரண்டும் செயலிழந்து விட்ட நிலையில் திடகாத்திரமான ஒருவரிடமிருந்து வாங்கி அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த ஒரு கிட்னி இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுநீரக நோயாளி இந்தியாவை பொறுத்தளவில் 7லிருந்து 10 வருடங்கள் மட்டும்தான் உயிர் வாழ்ந்ததாக வரலாறு. ஸோ ஒரு மாற்று கிட்னிக்கு எவ்வளவு லைஃப் ஸ்பேன்? 7 years to 10 years. கிட்னியை உயிருள்ள ஒருத்தர் நம்ம வாங்கினோம்னா 8லிருந்து 12 வருஷம். அதே கேடவர்னு சொல்கிறது, பிரெயின் டெட்டு அல்லது இறந்து போன ஒருவர்கிட்ட நம்ம கிட்னி எடுத்தாங்கன்னா அது 8 to 10 years தான். இது இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட். இவங்களுக்கு கொடுக்குற மருந்து அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு மருந்து, இம்யூனோ சப்ரசன்ஸ். அதன் மூலமாக அந்த கிட்னி அவருடைய கிட்னி மாதிரி வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோம். கஷ்டமாக இருக்குது நமக்கு. எனக்கெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நிலைமையை பார்க்கும்போது இந்த நேரத்தில் நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது ஒரு சரியான முடிவு. இது எல்லாத்தையும் தாண்டி 5 கிராம் உப்பு தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்னா அவங்களுக்கு 5 கிராம் நிறுத்து கொடுத்தாகணும். அதுக்கு மேலே சாப்பிட்ற 1 கிராம் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களோட இருக்கிற கிட்னியை பாதிக்கும். கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு, மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்ன அந்த பாடலை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உடலில் ரொம்ப மோசமான ஒரு உறுப்புன்னா என்ன கேட்டால் அது இறைப்பைன்னு சொல்லுவேன். நீங்கள் 10 நாள் நேரத்துக்கு சாப்பிட கொடுக்கணும்னு நீங்கள் சாப்பிட்டா அது வெளியே தள்ளும், எருக்களிப்பு வரும், உள்ளே வேணான்னு சொல்லி ஒரு வலி வரும். 5 வருஷம் ஓடுற ஒரு மோட்டாருக்கு 15,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க, வாரத்துக்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்க, ஏர் பிடிக்கிறதுக்கு 20 நாளைக்கு ஒரு ஏர் பிடிக்கிறீங்க, இன்னும் வண்டியில் லேசாக சத்தம் வந்தால் கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விடுறீங்க. ஆனால் உடம்பு 70 வருஷத்துக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பீயிங் 80 years. ஸ்மோக் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் 65 வயசில் லங் கேன்சர் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம், இல்லைன்னா இந்த மாதிரி கிட்னி போகிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். வணக்கம் சார். வணக்கம் சார். நமக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட உடல்நிலை தேறி இப்போ தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட அரசியல் அறிக்கையும் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரிஜினலாக அவரோட உடல்நிலைக்கு என்ன பிரச்சனையானது இருந்தது அண்ட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட மரணத்தின் எல்லையை தொட்டுவிட்டு திரும்பியவர். அப்பொழுதே சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்ததாக மருத்துவர்கள் மூலம் செய்த தகவலை தற்போது அவருடைய பேரில் விட்ட அறிக்கையின் மூலமாக அவர் ஊர்ஜிதம் செய்துள்ளார். அது தவிர இப்பொழுது அவர் வெளியிருக்கும் அறிக்கையிலும் எனது மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட கிட்னிக்கு நல்லதல்ல என்று சொன்னதன் மூலமாக ஆரம்பத்தில் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கு பிறகு டாக்டர் சவுந்தரராஜன் நெஃப்ராலஜிஸ்ட் அவர்களின் மூலமாக சிங்கப்பூரில் சென்று அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இப்பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆக மாற்று அறுவை சிகிச்சை என்பது என்ன? என்னுடைய கிட்னி இரண்டும் செயலிழந்து விட்ட நிலையில் ஒரு சிறுநீரகத்தை மட்டும் இன்னொரு நல்ல திடகாத்திரமான ஒருவரிடமிருந்து வாங்கி அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த ஒரு கிட்னி இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறுநீரகம் எடுக்கவில்லை, ஒரு சிறுநீரகம் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு சிறுநீரகம் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை பற்றி நாம் தெரிந்து கொள்வது ஒரு சின்ன அவசியம். மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட உறுப்புகள் எல்லாம் எத்தனை வருடங்கள் அந்த நோயாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மை. ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுநீரக நோயாளி இந்தியாவை பொறுத்தளவில் 7லிருந்து 10 வருடங்கள் மட்டும்தான் உயிர் வாழ்ந்ததாக வரலாறு. ஸோ ஒரு மாற்று கிட்னிக்கு எவ்வளவு லைஃப் ஸ்பேன்? 7 years to 10 years. இப்போ யார் நல்லா அதை பராமரித்தா நல்லாயிருக்கும்? உலக அளவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியை உயிருள்ள ஒருத்தர் நம்ம வாங்கினோம்னா 8லிருந்து 12 வருஷம். அதே கேடவர்னு சொல்கிறது, பிரெயின் டெட்டு அல்லது இறந்து போன ஒருவர்கிட்ட நம்ம கிட்னி எடுத்தாங்கன்னா அது 8 to 10 years தான். இது இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட். இந்தியாவை பொறுத்தளவில் பரவலாக 7 years மினிமம் வாழ்வாங்க. அது கூட யார் வாழ்வா அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் தனக்கான பரிசோதனைகள் இருக்குது. அந்த பரிசோதனையே ஒரு 25,000 to 50,000 வரைக்கும் வர்றதற்கு ஆஸ்பத்திரியை பொறுத்து. ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட 5,000 7,000 சாதாரண ஆஸ்பத்திரிகளில் பரிசோதனை செய்யணும். தினசரி உணவில் என்னென்ன பக்குவங்கள் பத்தியங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அதை கடைபிடிக்கணும். உப்பு முதல் எதிரி. ஸோ அவங்க உணவே ஒரு பெரிய பக்குவமான ஒரு உணவில் இருக்கணும். இது தவிர அந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டதற்குன்னு சில மருந்துகள் இருக்குது. அதை இன்றைக்கி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இம்யூனோ சப்ரசன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு
நோய் எதிர்ப்புகளை குறைக்கிறது. இம்யூனிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த வச்சிருக்க கிட்னி அது வந்து ரிஜெக்ட்னு சொல்லுவாங்க. நம்முடைய கிட்னி இல்லாமல் வெளியே உள்ளவங்க கிட்னியை வச்சிருக்கிறதுனால அது ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக கொடுக்கும் மருந்துகள் இம்யூனோ சப்ரசன்ஸ். அதுனா என்ன அர்த்தம்? இப்போ இம்யூனோ பூஸ்டர்ஸ் தான் நம்ம கொரோனாவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு கொடுக்குற மருந்து வந்து அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு மருந்து இம்யூனோ சப்ரசன்ஸ். அதன் மூலமாக அந்த கிட்னி அவருடைய கிட்னி மாதிரி வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மருந்துகளோட விலையும் அதிகம், அந்த மருந்துகளுடைய செயல்பாடுகளும் அவ்வளோ ஒரு கஷ்டமான செயல்பாடு. இத்தனையும் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து இப்போ நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் அரசியல் தலைவராகவும் மலரணும்னு அவர் ஆசைப்பட்டார். சார், இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூரில் போய் பண்ணிட்டு வந்ததாக சொன்னீங்க. ஸோ அது பண்ணும்போது அவரோட உடல்நிலையானது என்ன மாதிரி இதில் அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க? அண்ட் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் அவரோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது இந்த மாதிரி பப்ளிக் ஃபிகர்ஸ்க்கு வரக்கூடிய என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி விஷயங்களை அவங்க கடைபிடிக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ராமச்சந்திரன் நடந்த வைத்தியம் என்னவா இருக்குன்னு இப்போ யூகிக்க முடிஞ்சால் அது வந்து டயாலிசிஸ். சிறுநீரகம், அவருடைய 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்து திடீரென பழுதைந்து போகுது. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படிமோ, திடீர்னு பழுதடைந்து போகிறது. அதற்கு முன்னால் இருந்த பழக்க வழக்கங்களை பற்றி அவர் ஏற்கனவே அவருக்கு இருந்தது சொல்லியிருந்தார். சிகரெட்டை குடிக்காதீங்கன்னு ரசிகர்களுக்கு சொன்னார். ஆல்கஹால் எடுக்கிறது நிச்சயமாக உங்களை பாதிக்கும், அது உங்களை விட்டு வைக்காது, அதனுடைய விளைவு நீங்கள் ரொம்ப மோசமானதுக்கப்புறம் உணராதீங்க, இப்போவுமே கை விட்டுருங்கன்னு அவருடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அவர் எடுத்து சொன்னார். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள். இது தவிர தூக்கமின்மை, அவருக்குன்னு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நோய்க்கு திடீரென அவருக்கு வந்தது அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். அந்த நேரத்தில் ராமச்சந்திரால் அதை கண்டறிஞ்சிட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னா அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் சில கிருமிகளால் வந்துன்னா கிருமிகளுக்கு மருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு அது நல்லான உடனே கிருமி திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இல்லை ஏதோ மருந்து உட்கொள்கிறாங்க, வலி மருந்து உட்கொள்ளும் போதும் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் சிலருக்கு போகும். அந்த மருந்தோட எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்ச உடனே அது நல்லா ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு. 2 டயாலிசிஸ்லேயே நல்லா ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஏற்படுற காயமோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 டயாலிசிஸில் சில நேரம் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அவங்க கிட்னி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம உறுதி பண்ணுறது யூரியா கிரியேட்டினின் பண்ணுற 2 சாதாரண டெஸ்ட்டு தான். ஆனால் அதில் கிரியேட்டினின் வந்து 3, 4, 5ன்னு போக ஆரம்பிச்சிச்சு. இல்லை 3, 4, 5ல் கூட நல்லா இருக்கவங்க இருக்காங்க. சிம்டமேட்டிக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பரை விட அவங்களுக்கு மூச்சுத்திணறல் வருது, அவங்களுக்கு யூரின் பிரியாமல் அவங்களுக்கு உடல்லாம் வீங்குது, அந்த நீர் வந்து நுரையீரலில் கோத்துக்கிட்டு மூச்சு வாங்குது, இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது நம்ம டயாலிசிஸ் மட்டும் பத்தாது. இப்போ டயாலிசிஸில் ஒருத்தர ஒரு 3 வருஷம் வரைக்கும் வாழ வைக்கிறது தான் மேக்ஸிமம் முடியும். ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் 8 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 2 மாதத்துக்கு ஒருக்க போய் டயாலிசிஸ் பண்ணாமல் அதை பண்ண முடியுங்கிறதுனால தான் நம்ம வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷனை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துருச்சு. இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டுருக்கோம். உலக அளவில் பெரிய ஒரு மருத்துவ சிகிச்சை நிபுணர் நம்ம சென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரி அவர் பேர்லேயே ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த இடத்துல போய் லிவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை பார்க்குறோம். அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க ரெக்கார்டு. இன்னும் தான் அது ஒரு 5 வருஷம் 10 வருஷங்கிறதுக்கு மனித குலம் அதுக்கு எப்படி நம்ம கொரோனாவை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். அதை பண்ணவங்க கொஞ்ச நாள் வாழணும், அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷனை தீர்க்கிறதுக்கு மருத்துவ உலகம் தன்னுடைய முனைப்பை செய்யணும். இப்படி போகிறது தான் இனிமேல் அவருக்கு நடக்க போகிறது. ரஜினிகாந்தை பொறுத்தளவில் அந்த ரீனல் ஃபெயிலியர் ஸ்டேஜ்லேயே இந்தியாவில் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சொந்தக்காரங்க தான் கொடுக்கணும், அதை கொடுக்குறதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வர்றது லேட் ஆகுனால அவர் சிங்கப்பூரில் போய் யார் அவருக்கு தேவையோ அவர் மூலமாக அதை பண்ணிக்கிட்டாங்க. அந்த நாட்டில் கொஞ்சம் இந்த ஆப்ரேஷனுக்கு டோனர் இருந்தால் பண்ணி விட்டுறாங்கிறது அர்த்தம். அதே மாதிரி சார், இப்போ சிங்கிள் கிட்னி அப்படின்ற ஒரு சிங்கிள் கிட்னி வச்சு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அண்ட் அதே மாதிரி இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறமா போஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் என்ன மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து எல்லாரும் அண்டர்கோ போவாங்க? போஸ்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டில் என்ன ஆகும்னா அவங்க கிட்னியை ரிஜெக்ட் பண்ணுறதும் சில நேரங்கள் நடந்துடும். அப்போ அந்த கிட்னி வேலை செய்யாமல் போச்சுன்னா அவங்கள அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் இல்லாமல் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் சாரை பொறுத்தளவில் இது வந்து நல்லபடியான ஒரு விஷயம். இப்போ போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டில் என்னெல்லாம் வரலாம், எப்பொழுதுமே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ப்ரோன், கோமார்பிடிட்டிஸ்னு இப்போ படிச்சிருப்பீங்க. அதில் இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டே இருப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவருங்க அப்படின்னு. அதில் வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸை பற்றியும் நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் வழக்கமாக சொல்லும்போது யாருக்கெல்லாம் நோய் வரும், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க,
சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பெல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் இவங்க வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கிறவங்க. ஏன்னா இவங்க இம்யூனோ சப்ரசன்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடலில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நோய் சக்தியை குறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மருந்துகள் மூலமாக. அதனால் இதில் அந்த மருந்துகள் கிடைக்கும்போது அந்த மருந்துகளுக்கும் சில பக்க விளைவுகள் இருக்குது. அது சாதாரணமானதில்ல. முடி கொட்டுறதுலேருந்து, வயிற்றுப்போக்கிலேருந்து, பசி இல்லாமல் போகிறதுலேருந்து எத்தனையோ அதில் பக்க விளைவுகள், உடல் அசைதி, கைகால் இழுப்பு, அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது அந்த பக்க விளைவுகள். அதுக்கு தேவையான சத்து மருந்து, அதை குறைக்கிறதுக்குள்ள மருந்துகள்னு மாத்திரையிலே தான் அவங்க வாழ வேண்டியிருக்கும். பரிசோதனை மூலமாக தான் அவங்க தன்னை நிலைப்படுத்தி கொள்ள முடியும். 70 வயசு ஒரு முதியவருக்கு பண்ணியிருக்கிற ஆப்ரேஷனுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த உடம்பு வளைந்து, இப்போ 40 வயசில் ஒருத்தருக்கு வந்துருச்சு, அவருக்கு இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தால் அவர் உடம்பு தாங்குகிற சக்திக்கும் 70 வயது ஒரு முதியவர் நம்ம இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு இதை பண்ணியிருக்கும்போது அதனால் ஏற்படுற விளைவுகள் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. எனக்கெல்லாம் பார்க்கும்போது, அவருடைய நிலைமையை பார்க்கும்போது இந்த நேரத்தில் நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது ஒரு சரியான முடிவு அவர் எடுத்திருக்கிற முடிவு. ஏன்னா இது இழந்தால் எல்லாருக்குமே தான் ஒரு வருத்தம் வரும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார், இழுத்து பறிச்சு விட்டோமோ அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டிருப்போம். சரியான முடிவு இந்த விஷயத்தில். ஸோ வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்தவரை இன்ஃபெக்ஷன் வரலாம், ரிஜெக்ஷன் வரலாம், அப்புறம் வந்து சைடு எஃபெக்ட், மெடிசின்ஸுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 5 கிராம் உப்பு தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். அவங்களுக்கு 5 கிராம் நிறுத்து கொடுத்தாகணும். அதுக்கு மேலே சாப்பிட்ற 1 கிராம் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களோட இருக்கிற கிட்னியை பாதிக்கும். இதை ஒழுங்காக அவர் சாப்பிட்றாரா இல்லைங்கிறது ஒவ்வொரு மாதமும் எடுக்கிற பரிசோதனைகள். அதில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்குற சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அட்வான்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. திரும்ப சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். போன மாதம் பார்த்தோமே, இந்த மாதம் ஏன் பார்க்கணும்னு கேட்குறவங்களாம் இந்த பரிசோதனையை, இந்த ஆப்ரேஷனே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இது. ஸோ இது பாதிப்பை ஏற்படுத்துதா இல்லையாங்கிறத ஒவ்வொரு மாதமும் அவருடைய சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுதுங்க தெரிந்துக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. இந்த போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறமா திரு ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் அவர் மேற்கொண்டுகிட்டு இருப்பாருன்னு நம்மளால இங்கே சொல்ல முடியும்? நம்ம வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் இல்லாமல் இது வந்து பொதுவாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்ட ஒரு நோயாளியை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளுமே அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை எண்ணிக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் மட்டுமே, இது இன்றைக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருந்தால் மட்டும்தான் இதில் அவங்க அடுத்த நாளை பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் 5 கிராம் உப்பு தான் அவங்க சாப்பிட்டாங்க. நாளுக்கு 5 கிராம் உப்பு. அது வந்து குழம்புல சாப்பிட்றாரா இல்லைன்னா எதுலேயும் சாப்பிட்றாங்க. இவங்களாம் இப்போ ரஜினிகாந்தை பொறுத்தளவில் ஒரு பெரிய டயட்டிஷியனே, லீடிங் டயட்டிஷியனோ ஒரு ட்ரெயின்டு டயட்டிஷியனோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் கொடுக்குற டயட்டை சாப்பிட்டு போயிடலாம். அவரை சமைக்க சொல்லிட்டு அவருடைய குக்கும் ஒரு எஜுகேட்டட் கேட்ரிங் டெக்னாலஜி முடிஞ்ச குக்கும் இவரும் வச்சுட்டு அவருக்கு தேவையான ஃபுட்டை எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கேலரிஸ் அளந்து வெயிங் ஸ்கேல் வச்சு நெருத்து, தங்கத்தை நெருக்கிற மாதிரி உப்பை நெருத்து போட்டு அவங்க சாப்பிட வைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் அதிகம். அதனால் இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு வரும்போது இந்த நோய்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை நீட்டிப்பு செய்கிறதுக்குள்ள அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் தன்னுடைய உடம்பை பற்றி கவலை இல்லாமல் இருந்தது மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப கவலையோடு இருக்கிறதாகவும், இன்றைக்கி அவர் இந்த இது கேன்சல் ஆனப்போ கூட அந்த ஷூட்டிங் போச்சு, அந்த முதலாளி அவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறது தவிர இது என் மக்களையும் என்னை சார்ந்திருக்கிற ரசிகர்களையும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் இதுக்கு சென்சிட்டிவாக இருக்காருங்கிறது தான் உண்மை. மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லிமிட்டடாக இருக்க சொல்லுவாங்க. ஒரு அதிகமான உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு திருப்பதியில் போய் மலை ஏறலாம் ஏறக்கூடாது. ஒரு நாளைக்கு போகிறேன் நான் உட்காந்து இன்னைக்கு எனக்கு போர் அடிக்க நான் ஒரு 1 hour ஐ ஹிட் த ஜிம்லாம் போக முடியாது. எக்ஸசைஸ் கூட லிமிட் தான். அந்த 20 நிமிஷம் வாக்கிங் பழகிட்டே வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனால் நல்லா இருக்குன்னா அந்த அரை மணி நேரம் வாக்கிங் தான் பண்ண முடியும். ஸோ அதிகமாக உடலை வேலை வாங்கினா கூட அந்த யூரியா கிரியேட்டின் அதிகமாக செக்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை டெபாசிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கனால உடற்பயிற்சி கூட அவங்க லிமிட்டாக தான் பண்ணியாகணும். ஸோ ஒரு கேலண்டர் லைஃப் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வாழ்கிறதுக்கு, நீடித்த வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்க ஒரு கிட்னியோடு அவங்க எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவ்வளோ நாள் அவங்க அதை பேணுனா தான் உண்டு. என்னன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிற இடத்துக்கு ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நோயாளி செய்ய முடியாது. ஒருத்தருடைய ரத்த கொதிப்பு எப்படி கூடுது குறையுதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்திருக்க இந்த நேரத்தில் நான் இந்த இன்டர்வியூ நல்லா பேசணுமே, ரஜினிகாந்த் பற்றி நான் தப்பாக எதுவும் பேசினா அது பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற இடத்துல நான் ரொம்ப கவனமாக பேசுகிறது என்னுடைய வயசுக்கு எனக்குமே என்னுடைய உடம்புல ஏற்படுற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ட்ராவல், நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்க, ஒழுங்காக 1 மணி நேரத்துக்கு முன்னால் கிளம்பி அங்கே டிராஃபிக்கில் நின்று போனால் பரவாயில்ல, அது ஒரு ஈஸி கோயிங். 10 நிமிஷத்தில் கிளம்பி போகும்போது ஒரு கேட் அடைச்சிருக்கிறான், ஒரு விஐபி வர்றான்னு ஒரு டிராஃபிக்கை நிறுத்தினான்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த மன ஓட்டம் இருக்குல்ல, சின்ன வயசில் ஒன்றும் செய்யாது. 70 வயது முதியவருக்கு அது ரொம்ப அதிகமான பாதிப்புகளை தருங்கிறதா அந்த அறிக்கை. அவருக்கு இரத்த அழுத்தம்
கூடி குறைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ரத்த அழுத்தம் வந்து திடீர்னு பார்த்தா காலையில் ஒரு எந்திரிச்ச உடனே ஒரு 150 100ன்னு இருக்குது. அப்புறம் சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு பார்த்தா 140 180ன்னு வந்துருச்சு. அப்புறம் மதியம் போல் பார்த்தாச்சுன்னா 120 80 தான் இருக்குது. திரும்ப சாயந்தரம் மதியம் தூங்கி எந்திக்கிறாரு, திரும்ப ஒரு 160 100ன்னு வந்துருச்சு. அப்படிங்கிற மாதிரி போகிறது தான் அந்த ரத்த கொதிப்பு. அந்த ரத்த அழுத்தத்தோட வேரியேஷன்லாம் இப்போ வந்து இருதயம் அதுக்கு கரெக்டாக கோப்பப் பண்ணலைன்னா இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. ரத்த கொதிப்புங்கிறது இருதயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வயசில் 70 வயசில். ஸோ அவரை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி இனிமேல் போனால் போதுன்னு ஓனர் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த படம் இல்லைனா அடுத்த படம் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்படி ட்ராப் பண்ணால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிலாம் சொல்லி அந்த முதலாளி சொல்லியிருந்தால்தான் அவருடைய பார்த்துக்கலாம், நம்ம இது வேறு மாதிரி எடுத்துக்கலாம் வைக்கலாம்னு ஏதாவது ஒன்று சொல்லி கொஞ்சம் தள்ளி கூட எடுக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்கன்னு ஒரு முதலாளி சொல்லியிருந்தா இவர் ஒரு தொழிலாளியாக அதை ஏற்றுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் இல்லை முதலாளிக்கு பாதம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்தால் என்ன கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது உள்வாங்கிற விஷயங்கள், அப்புறம் தன்னை தானே தேத்திக்கிற விஷயங்கள், நமக்கு ஒன்றும் இல்லை இது ரத்த கொதிப்பு நார்மல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் தான் நம்ம ஹைதராபாத்தில் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவர் ஓவர் கம் பண்ணிட்டு விதிப்படி நடக்கட்டும்னு நினைக்கிற அன்னைக்கு அது சரியாக போகும். ஆனால் மனிதர்களாக சொல்லும்போது தனக்குன்னு வரும்போது சொல்கிறது செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக நம்ம உடம்பு பிஹேவ் பண்ணும், நம்ம இருதயம் அதை எப்படி ஏற்றுக்குது, நம்ம மூளை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கிறது அந்த வேரியேஷனுக்கான காரணம். ஸோ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை மிட் ஏஜில் இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எது போய் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்ம அதை கோப்பப் பண்ணிக்கலாம், ஒரு ஹெல்த்தியான லைஃப் எப்படி வாழ்றோம்? நம்முடைய மிக அருமையான ஒரு விஷயம் வந்து கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்ன அந்த பாடலை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கணும். நடக்கிற ஒவ்வொரு நாளையும் பிறந்து வளர்ந்து நல்லா இருக்கவங்களுக்கெல்லாம் பின்னால் இந்த மாதிரி நோய்கள் வராமல் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளை கவனமாக எடுத்துக்கணும். இந்த உடலில் ரொம்ப மோசமான ஒரு உறுப்புன்னா என்ன கேட்டால் அது இறைப்பைன்னு சொல்லுவேன். நீங்கள் 10 நாள் நேரத்துக்கு சாப்பிட கொடுக்கலாம்னு நீங்கள் சாப்பிட்டா அது வெளியே தள்ளும், எருக்களிப்பு வரும், உள்ளே வேணான்னு சொல்லி ஒரு வலி வரும். இதெல்லாம் நான் வந்து என்ன ஒரு மனிதனாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறது, மக்களுக்கு என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்கிறது, உங்கள் உடம்புலேயே வீம்பு பிடிச்சது இறைப்பை தான். நீ நேரத்துக்கு தரலையா அது ஒன்றை திரும்ப நீ தரப்ப துப்புறது தான் அந்த விஷயம், ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ உடலை பேணுங்க. உடலுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஷின். 5 வருஷம் ஓடுற ஒரு மோட்டாருக்கு 15,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க, வாரத்துக்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்க, ஏர் பிடிக்கிறதுக்கு 20 நாளைக்கு ஒரு ஏர் பிடிக்கிறீங்க, இன்னும் வண்டியில் லேசாக சத்தம் வந்தால் கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விடுறீங்க. ஆனால் உடம்பு 70 வருஷத்துக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பீயிங் 80 இயர்ஸ், 80 வருடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வு, சராசரி வாழ்வு அப்படிங்கிறது இயற்கை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரிங்க் வந்து ஆல்கஹால் வந்து மைண்டை காம் பண்ணுற ஒரு விஷயம். ரெண்டாவது வேசோ டைலேட்டர், ரத்த குழாய்களை விரிக்கக்கூடியது. ஆனால் ஸ்மோக்கிங் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டர், அதாவது உடலில் உள்ள அவ்வளவு ரத்த குழாயிலையும் சுருக்கி தான் மூளைக்கு ரத்தத்தை கொடுக்கும் ஒவ்வொரு பஃப் ஆஃப் நிக்கோட்டினும். ஸோ இருதயத்தில் நம்ம ரத்த குழாயில் சுருக்கிற குழாய்கள் சுருக்கிற மருந்துகள் எல்லாமே அது கோபமாக இருந்தால் கூட, நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தால் கூட நமக்கு கேடு விளைவிக்கிறதுங்க. நல்லது எல்லாமே நமக்கு ரத்த குழாய்களை விரிக்கிறதா இருக்கும். அளவோட ஆல்கஹால் எடுத்துட்டு நிறைய உடற்பயிற்சி, நிறைய காய்கறி பழங்கள் நிறைய உணவு, நேரத்திற்கு உணவு, நிறைய தூக்கம், நிறைய உடற்பயிற்சி, இந்த விஷயங்களில் இள வயதினர்கள் தன்னை டைவர்ட் பண்ணிக்கணும். பிரேக் என்னைக்காவது ஒரு நாள், எந்நேரம் அதுவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதுவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது வேண்டாம். அது உங்களை கண்டிப்பாக உங்கள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸ்மோக் பண்ணுற ஒவ்வொருத்தனுக்கும் 65 வயசில் லங் கேன்சர் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம், இல்லைன்னா இந்த மாதிரி கிட்னி போகிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த வயசுக்கு ஒன்றும் செய்யலை, அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு குடிக்கிறவனை தனக்கு முன்னால் தனக்கு குடியை அறிமுகப்படுத்தினவங்களும் தன் கூட குடிக்கிறவங்களையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 60 வயசுக்குள்ளே அவங்க உடலில் ஏற்படுற மாற்றங்கள், அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியாமல் போகிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். ஸோ களவையும் கற்றுமரன் சொன்ன நம்ம தமிழ் பழமொழி பிரகாரம் மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறதுனால நம்ம கிடைத்த அந்த உடலை வந்து பேணி காத்தன முதல் கோயில் உன்னுடைய உடலும் அதனை சார்ந்த மனசும் தான். தெய்வம் அங்கே தான் இருக்குது. அதை நீங்கள் பேணி காக்கிறது ரொம்ப முக்கியம். இளைஞர்களுக்கு சொல்வேன். மடோனாஸ் அறக்கட்டளையின் டோனர்களுக்கும் பயனாளிகளுக்கும் சமூகத்திற்கும் எனது வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்வதே எனது நோக்கம். இந்த புத்தாண்டு ஒவ்வொரு புத்தாண்டு வரும்போதும் 2006 என் தகப்பனாரை இழந்த போது சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வோம் அவர் பெயரில் என்று ஆரம்பிக்கப்பட்ட மடோனாஸ் ட்ரஸ்ட் மூலமாக முதியோர் இல்லம், அதன் பிறகு நம்பிக்கை விதைகள் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்வி, முடியாத நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ உதவி மற்றும் கல்வி உதவி, புத்தக உதவி, வசந்தம், அதன் மூலமாக
மைக்ரோ ஃபினான்ஸ் இல்லாதப்பட்ட தெருவில் விற்பனை செய்ய கைவிடப்பட்ட கைம்பெண்களுக்கு வட்டி இல்லாத பணம் அவர்களாக முடிந்தபோது திருப்பி தரும் தினசரி திருப்பி தரும் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்கீம். கடைசியாக இந்த கலாமிட்டிஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் அல்லது உணவு திடீரென்று வேலை இழந்தவர்களுக்கு உணவு கொடுக்கும் அக்ஷய பாத்திரா போன்ற ப்ராஜெக்ட் மூலமாக கொரோனா பேண்டமிக்கில் கூட ஒரு மாதத்துக்கு 20 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து உணவுக்குள்ள பதார்த்தங்கள் அந்த 1200 ரூபா பெருமான அரிசிகளை கொடுத்து உதவியிருக்கோம். இதன் மூலமாக இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய மக்களை சோதித்த இந்த வருடத்தில் 20 குடும்பங்களுக்கோ 30 குடும்பங்களுக்கோ நாம் நின்றோம் என்ற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் தந்து என்னை ஊக்குவிக்கும் எனது நன்கொடையாளர்களுக்கு எனது மனம் சிரம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.